ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைக்கு நம்முடைய புதுமை பித்தனுடைய துன்பக்கேணி என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக நம்முடைய பேராசிரியர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மிக சிறந்த ஆளுமை, சரியாக சொல்லுவதென்றால் நாட்டுப்புறவியலில் நம்முடைய தமிழகத்தில் களப்பணியில் சிறந்து விளங்கக்கூடிய பேராசிரியரில் ஒருவருமான ஐயா நா. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்று துன்பக்கேணி என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்ற தோழமையை வருக, கதை சொல்க. மதிப்பிற்குரிய தோழர் முனைவர் கருமுருகன் அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, உங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கருமுருகன் அவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டாங்க, எந்த கதை இன்னும் பேசப்படவில்லை அப்படிங்கிறதுல. அதுல ஒரு முக்கியமான கதை துன்பக்கேணி என்கின்ற கதை. அது இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருப்பாங்கன்னு பார்த்தேன், யாரும் பேச வரல. ஆனா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை. அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பக்கங்கள் அதிகம். அது கூட காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களுடன் நான் பேசும்போது கூட அவர்களும் சொன்னார்கள், அற்புதமான கதை அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை வந்து பலராலும் பல இடங்களில் பேசப்பட்டிருக்குதுங்கிறது ஒரு உண்மை. நம்முடைய தளத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு எழுத்தாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள் துன்பக்கேணி கதையை பேசியிருக்கிறார்கள். இந்த கதையை வந்து நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொல்றதுக்கு முகவுரையாக சொல்வதற்கு வந்து முன்னால் நான் கதையை சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஏனென்றால் பெரிய கதை, அதுக்காக சொல்றேன். துன்பக்கேணி அப்படிங்கிற பெயர் எப்படி பொருந்துகிறதுங்கிறது நம்ம கதையை நான் சொல்லி முடித்த பிறகு நமக்கு விளங்கும். கதையை எப்படி புதுமைப்பித்தன் தொடங்குகிறார் அப்படின்னா, வாசவன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரு, திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அது தெரியாது. அந்த ஜில்லாவினுடைய படத்தை துருவி பார்த்தா கூட தெரியாது அப்படின்னு தான் புதுமைப்பித்தன் தொடங்குவார். சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு, அது எப்படி இருக்கும்னா, அந்த ஊரை சுற்றி பனை இருக்கும். பெட்ரோல் நாகரிகத்தின் ஏகாதிபத்தியம் செல்லும் ஜில்லா போர்ட் ரஸ்தா கூட, ரஸ்தா என்ன செய்தான், அது தன் மதிப்பிற்கு குறைந்தது என்று நினைத்து கொண்டு ஊரை விட்டு விலகி அரை மைலுக்கு அப்பாலேயே செல்கிறது. ரஸ்தா அப்படி அந்த ஊரை விட்டு விலகி அரை மைலுக்கு அந்த பக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோ அந்த ஊரை பற்றி அவர் வர்ணிக்கிற விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ரஸ்தாவில இருந்து கிழக்கு பக்கமாக நம்ம 1 மைல் சுமாருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, உடைமுள் இருக்கும், சோற்று கத்தாழை இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த வண்டித்தடத்தின் வழியாக செல்லும் போது பனங்காட்டில் கொண்டு விடும். அந்த பனங்காட்டுல ஒத்தையடி பாதை இருக்கு. ஒத்தையடி பாதை எப்படி இருக்குன்னா, தான் தோண்டியாக சென்று கொண்டிருக்கும் ஒற்றையடி பாதை. அது எந்த பாதைக்கு போனாலும் அது வாசவன்பட்டிக்கு கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. ஊர் வந்துட்டு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பனங்காடு முடிஞ்சு மறுபடியும் அந்த வண்டித்தடம் 2 குட்டிச்சுவர்களுக்கு இடையே அற்புதம் வந்து அது போகும்.
அவ்விரண்டு குற்றிச்சுவர்களும் எதிரெதிராக 2 நந்தவனத்தை சுற்றி வருகின்றன அப்படின்னு அவரு சொல்லுவார். அந்த நந்தவனத்துல வந்து அரளி, செவ்வரளி, தங்க அரளி இவையெல்லாம் பூத்து குலுங்கும் என்பதையும் அவர் அது தரிகட்டு வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஊரு, அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்கு. கிழக்க பார்த்த ஒரு கோயில். அது ரொம்ப பாழடைஞ்ச கோவில். மதில்கள் எல்லாம் இடிஞ்சு காணப்படுகின்றன. மொட்டை கோபுர அலங்காரத்தோடு அது காணப்படக்கூடிய ஒரு கோயில். அதை ஒட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அர்ச்சகர் வீடு ஒண்ணு இருக்குது. 2, 3 இடிஞ்சு போன கூரை விழுந்த வீடுகள் காணப்படுகின்றன. அதுதான் அக்ரஹாரம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச தூரம் போகும்போது இந்த அந்த கத்தாழ செடி, பூவரச மரம் இதெல்லாம் தாண்டி போகும்போது பிள்ளையார் வீதி, பிள்ளைமார் வீதி வருகிறது. அதுலதான் ரொம்ப முக்கியமானது. தட்டோடு போட்டு நாழி ஓடுகளால் சாய்ப்பிறக்கிய பெரு வீடுதான் பண்ணையார் வீடு. அந்த பண்ணையாருடைய பேர் நல்ல குற்றாலம் பிள்ளை. அதை தொடர்ந்து 2, 3 வளைவுகளில் கணக்கு முதலியார். அப்புறம் கிமு சங்கர்லிங்கம் பிள்ளை, பலசரக்கு கடை ஓட்டப்பிடாரம் பிள்ளை. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றார். ஓட்டப்பிடாரம் என்ற ஊர் அவரது பூர்வீகம். அடுத்தது வாத்தியார் சுப்பு பிள்ளை, பிள்ளையார் கோவில் பூசாரி வேணுவலிங்கம் பண்டாரம். இவர்கள் எல்லாரும் வாழக்கூடிய இடம் வந்து குடிசை வீடுகள் அப்படின்னு சொல்றார். அவங்க பண்ணையார மாதிரி சௌகரியத்தோடு வாழக்கூடியவர்கள் இல்லை என்பது இதனாலேயே நாம தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பண்ணையார் தான் ஏகபோக அங்க பண்ணையார். அவருடைய வயல்கள்ல அவங்க வாரமாகவோ குத்தகையாகவோ எடுத்து அதை வந்து பயிர் செய்து ஜீவிப்பவர்கள் அப்படின்னு புதுமைப்பித்தன் எழுதுவார். சரி, இந்த இதுல அந்த ஊர்ல ஒரு நாட்டார் கோவில் இருக்கு. அது சுடலமாட சுவாமி கோவில். அத ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப கூர்மையாக அவர் வந்து எழுதுவார். இடிந்து விழுந்த கோவிலில் மூர்த்திகரமாக எழுந்தருளி இருக்கும் மகாவிஷ்ணுவை விட சுடலமாட சுவாமிக்கு ஊர் மக்களிடையே அதிக மதிப்பு உண்டு. அந்த சுடலமாட பெருமான் எப்படி இருக்கும்? பீடம் நெடுமரம் போல் காரை கட்டியினால் உறுதியாக கட்டப்பட்டு நிற்கும். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதை பார்க்கலாம். அது குக்கிராமங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம். இப்போதும் அது இருக்கு. இந்த அந்த அப்படிப்பட்ட அது வந்து சுடலமாட சாமிக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த ஊர் மக்கள் அந்த தெய்வத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த ஒரு 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 சவுக்கையை பற்றி விளக்குகிறார். சில இடங்கள்ல குமரி மாவட்டத்துல அந்த இதை வந்து சந்திம்பாங்க. இங்க வந்து சவுக்கை. சவுக்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வெள்ளாளர் தெருவில் அந்த ஊர் பொட்டலை அணுகிறார் போல காணப்படக்கூடியது. அதை கட்டியது யாருன்னா பண்ணை பிள்ளையார், அந்த அந்த நல்ல குற்றாலம் பிள்ளை அந்த குடும்பத்தார் கட்டியது. அங்க ஓலை கூரை வைந்த ஒரு திண்ணை இருக்கும். ஓட்டப்பிடாரம் பிள்ளையினுடைய பலசரக்கு கடைக்கு எதிர்த்தாப்புல அது அங்க இருக்குது. அங்க என்ன நடக்கும்னா, ஊர் பேச்சு நடக்கும், ஊர் வம்பு நடக்கும். கிமு சங்கர்லிங்கம் பிள்ளை அவருடைய வந்து அரசாங்க நிர்வாகம் நடக்கும், சீட்டாட்டம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்க பெரிய மனிதர்கள், அது கொட்டேஷனுக்குள்ள போடுவார் புதுமைப்பித்தன். பெரிய மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து சாஞ்சி உட்கார்ந்துருப்பாங்க.
அவங்க உட்கார்றதுக்காக உள்ள கோரப்பாய், அழுக்கு தலையணை அல்லது திண்டு இவையெல்லாம் அங்க காணப்படும் அப்படிங்கிறது அந்த ஊரை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அப்புறமா முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படக்கூடியவர் இந்த ஓட்டப்படாரம் பிள்ளை. ஓட்டப்படாரம் பிள்ளைக்கு பலசரக்கு கடையில எல்லா விதமான பொருள்களும் கிடைக்கும். அந்த அதுல என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து வெறுமனே பலசரக்கு வியாபாரம் மட்டும் பார்க்கல. அவர் வேற ஒரு வியாபாரமும் பார்க்கிறாரு. ஒரு பண்டமாற்ற வியாபாரம் அப்படின்னு சொல்லுவார் புதுமை பித்தன். அது என்ன அப்படின்னு சொன்னா, குழிப்பெருக்கம், அரிவரி. அரிவரின்னா ஆனா அவனா மாதிரிப்பட்ட இத சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து குழிப்பெருக்கம். இது அந்த குழி, வேலி, நிலம் அப்படின்னுலாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அந்த இதை சொல்லக்கூடியது அந்த பெருக்கல் வாய்ப்பாடை எல்லாவற்றையும் அடிப்படையாக அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். அதற்கு பண்டமாற்றாக தமது கடைக்கு வியாபாரத்திற்காக ஏதாவது பொருளை வாங்கி கொள்வார் அப்படிங்கிற இது இருக்கும். அப்புறம் நேரம் போகல, அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மருதை வீரன் கதை அவர் அப்படிதான் எழுதுறாரு. மதுரை வீரன் கதைன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். மருதை வீரன் கதை, அல்லி அரசாணி மாலை இவற்றையெல்லாம் அவர் வாசிச்சு காட்டி அதை வந்து காலட்சேபம் செய்வாரு. இந்த எல்லா கிராமங்கள்லயும் நம்ம அந்த காலத்துல பார்க்கலாம். நம்ம கவலை அப்படிங்கிற அழகிய நாயகி அம்மாள் எழுதிய அந்த ஒரு குடும்ப வரலாறுல கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட கதைப்பாடல்களை எல்லாம் வாங்கிய இறப்புல சொருகி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பொட்டகத்துல வச்சு பூட்டி வச்சுக்கிடுவாங்க. இத விரத காலங்கள்ல எடுத்து கதையை சொல்லுது. அல்லியரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, புலந்தரன் தூது, புலந்தரன் களவு மாலை, பக்த மார்க்கண்டேயன் கதை, ஏணி ஏற்றம், இந்த மாதிரிப்பட்ட பெரிய எழுத்து அம்மானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத அவற்றையெல்லாம் அந்த கதைகளை எல்லாம் அவரு சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்று இப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லிக்கிட்டு கோடை காலத்துல அறுப்பு தொடங்கிவிடும் அப்படின்னு போடுறாரு. அறுப்பு அப்படின்னு சொன்னா அறுவடை. அறுவடை வந்து தொடங்கிட்டு அப்போ அந்த அறுவடை காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஓட்டப்படாரம் பிள்ளைக்கு கடையில எப்பவும் கூட்டமும் சாயங்காலம் ஆனா கூட்டம், சலசலப்பு சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது வியாபாரமும் நல்லா நடக்கும். அதை விட வியாபாரம் எங்க நடக்கும்னா, சேரியினுடைய பக்கத்துல காணப்படக்கூடிய கள்ளுக்கடை வைத்திருக்கக்கூடிய இசக்கி நாடாருக்கும் இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, கொள்ளைன்னு எழுதுவார் புதுமை பித்தன். பிரமாதமாக வியாபாரம் களகட்டி போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த இந்த பலசரக்கு இவருடைய அடுத்ததாக என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா, பண்ணையாரு என்ன பண்றாரு, வயலுக்கெல்லாம் போய்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கொடையில கொடை பிடிச்சிட்டு வர்றார். மேலெல்லாம் அந்த இது வயல்ல இருக்கக்கூடிய அந்த தூசி தும்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ கிமு சங்கரலிங்கம் பிள்ளை கேட்கிறாரு, என்ன மேனி எப்படி அப்படின்னு கேட்டாங்க. மேனின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல, அதாவது நாகர்கோவில் பகுதியில எல்லாம் மேனி அப்படின்னு சொன்னா ஒரு மரக்காவுக்கு ஒரு கோட்டை விளையும். அதான் கணக்கு. அது மேனி. சில வேளை பாதி விளைஞ்சா அரைமேனிம்பாங்க. ஒரு 1.5 பங்கு விளையுது அப்படின்னா 1.5 மேனி அப்படிம்பாங்க. இந்த மேனி எப்படின்னா, மேனியாச்சு அளவாச்சு ஒரு அளவும் நல்லா இல்லை இந்த தடவை அப்படின்னு அவரு ரொம்ப சலிச்சுக்கிடுறாரு. இப்படி ஒரு இது நடக்குது. பண்ணையாருக்கும் கிமுக்குமான உரையாடல். பண்ணையாரு சில அந்த பண்ணையார் தோரணையில பல்வேறு உத்தரவுகளை எல்லாம் போட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அப்புறம் மருதின்னு ஒரு பெண் வர்றா. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண். அவர்கிட்ட இவரு கிமு வந்து உரையாடுறார். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா,
நீ உன் வீட்டுக்காரன் வந்து பண்ணையார்கிட்ட ரூபா கடன் வாங்கிக்கிட்டு அவன் வந்து கொடுக்கலையே, பண்ணையார்கள்ட்ட எல்லாம் இப்படி நீங்க விளையாடலாமா? அது சொல்றது ஏட்டி, உன் புருஷன் என்னமோ பணம் கொடுக்கணும் என்ன சொல்லுதாகளே, அதுக்கு பண்ணையாரு கோபிச்சாகலாக்கும், இருந்தாலும் ஊர் பெரியவங்களை பகைச்சுக்கிடலாம் மாட்டி அப்படின்னு அவர் கேட்கறத சொல்றாரு. அப்ப அவ அதுக்கு பதிலுன்னு சொல்றா. எங்க கிட்ட பணம் இருந்தா நாங்க கொடுக்க மாட்டோமாங்கிற மாதிரி அவ பதிலுன்னு சொல்றா. இந்த மருதிங்கிற இந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானது. மருதியினுடைய புருஷனுடைய பெயர் வந்து வெள்ளையன். அவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொன்னா, பண்ணையார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ எப்ப அது வாங்கும் போதே அவருக்கு என்ன அப்படின்னா, பண்ணையார் தானே, அவருக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான தன்மை வந்து அந்த ஆள்கிட்ட இருக்குது. அப்ப பண்ணையாரு வந்து அத எப்படியாவது வாங்கிரணும் அப்படின்னு அவரு நினைக்கிறார். அவன் கொடுக்கலன்ன உடனே அவனுடைய மயிலை மாடுகளை அவன் அவரு அவனுடைய மாடுகளை அதாவது அதாவது அவனுடைய மாடுகள் வந்து ரொம்ப மெலிந்த மாடுகள். அந்த மாடுகளை கொண்டு போய் அவருடைய தொழுத்துல கட்டிட்டார். அவருடைய தொழுத்துல ஏற்கனவே 2 மயிலை மாடுகள் நிக்குது. அவரு வந்து காலையில போய் பண்ணையாரு மாட்டு தொழுவ போய் பார்க்கும்போது, இந்த வெள்ளையன் தேர்ந்து கொண்டு வந்த கட்டிய அந்த மாடுகள் தான் நிக்குதே ஒழிய அவருடைய மயிலை மாடுகளை காணும். அவருக்கு உடனே யார் மேல சந்தேகம் வருது அப்படின்னா, வெள்ளையனுக்கு மேல சந்தேகம் வருது. வெள்ளையன் உடனே அவன் வந்து அவன்கிட்ட போய் அவனை போய் பார்த்தா அவன் வந்து வீட்டுல இல்லை. பனங்காட்டுல எல்லாம் போய் தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறாங்கிற செய்தி எல்லாம் வருது. இவர் தீர்மானமாக இது வெள்ளையனுடைய வேலைதான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லி, போலீஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம வெள்ளையனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு அவனை சிறையில் அடைத்த பிறகும் அவன்கிட்ட இருந்து மாடுகள் அவர் நினைச்சது மாதிரி மாடுகள் கிடைக்கும்னு நினைச்சாரு. மாடுகள் வந்த பாடு இல்லை. அப்புறம் அவன் என்ன சமாதானம் சொல்லிக்கிட்டாரு, சரி அவன் நம்மளை ஏமாத்தின பணத்துக்காவது அவன் ஜெயில கிடக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சமாதானப்பட்டுக்கிட்டாரு. இந்த கலவரம் நடக்கிற காலத்துல அந்த மருதி அவனுடைய வெள்ளையனுடைய மனைவிக்கு 2 மாதம். அவங்க கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், வெள்ளையனும் மருதி. அப்போ இப்ப திடீர்னு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். என்ன செய்யதுன்னு தெரியல. தன்னுடைய அப்பா வீட்டுக்கு அவ போயிட்டான். அங்கேயும் என்னன்னா பணத்துக்கு பணமுடை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த ஒரு சின்ன வேலை கிடைக்குது, சாலைக்கு கப்பி போடக்கூடிய பணி. அந்த பணிக்கு போன விட அது கொஞ்ச நாள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனா அடுத்தாப்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, திருப்பும் மீண்டும் பணமுடை வந்தவுடன் அந்த நேரத்துல தேயிலை தோட்ட பணிக்காக இலங்கை கொழும்புல தேயிலை தோட்ட பணிக்காக ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய பணி நடைபெற்றது. அப்போ மருதியும் அவளுடைய தாயாருமாக 2 பேரும் சேர்ந்து அங்க இலங்கைக்கு போறாங்க. அங்க வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துல, அத வந்து வாட்டர் பாலம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அங்க வந்து தேயிலை தோட்ட பணி அதுக்காக போறாங்க. அந்த தேயிலை தோட்டம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு சொந்தமான தேயிலை தோட்டம். நீர்வீழ்ச்சி அதான் வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு ஒரு புறம் வந்து துரையனுடைய பங்களா, இன்னொரு பக்கம் பார்த்தா காட்டாற்றினுடைய அந்த 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 ஆற்றினுடைய மறுபக்கம். அங்க
சின்ன சின்னதாக கோழிக்கூடு மாதிரி, கோழிக்கூடுன்னு ஒரு புதுமை பித்தன் எழுதுவாரு. மாதிரி காரையால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட வீடுகள். அந்த வீடுகள் சின்ன சின்ன வீடுகள். அந்த வீடுகள்ல தான் இவங்க எல்லாரும் அந்த கூலி வேலைக்காரர்கள் எல்லாம் தங்க வைக்கப்படுவார்கள். அங்க போன உடனே சின்ன குடிசை வீடு, இங்க காரை வீடா இருக்கு. நல்ல நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல், நல்ல நம்ம விதமான தட்பவெட்ப நிலை, குளிர்ச்சியாக இருக்குது. வேலைக்கு போகும்போது தலையில போடுறதுக்கு அவங்க கம்பளி கொடுக்காங்க. கையில காசு கிடைக்கு, கை மேல காசு கிடைக்குது. ரொம்ப சௌகரியமா அவங்களுக்கு இருக்குது. அதனால தாயும் மகளும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த பணியில சேர்றாங்க. கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தாய்க்கு வந்து மலைக்காய்ச்சல் வந்துடுது. அப்போ ரொம்ப உன்னிப்பா அவர் எழுதுற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா மருந்து தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து தண்ணி வந்து அங்க அந்த மலேரியா காய்ச்சல், அதான் மலைக்காய்ச்சல். அதுக்கு அந்த அந்த கொசுவை பத்தி எல்லாம் சொல்லுவார். இங்க அடுத்தது இங்க என்ன அப்படின்னு சொன்னா, தாய்க்கு சோகம் இல்லை. அதே நேரத்துல அங்க ஸ்டோர்ல ஒரு மேனேஜர் இருக்கார். அவருக்கு என்னன்னா இந்த இவ மருதிக்கு மேல ஒரு சின்ன ஆசை ஏற்படுகிறது. இது புது உருப்படி. அவர் சொல்றாரு, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஏன் சொன்னாருங்கிற அர்த்தம் வந்து மருதிக்கு முதல்ல புரியல. இது அப்புறம் காரியம் மிஞ்சியது. இத கேள்விப்பட்ட கிழவிக்கு வயிற்றுல இடி விழுந்தது மாதிரி இருந்ததுன்னு புதுமை பித்தன் சொல்லுவார். அது கொஞ்ச நாள் கழிச்சு மருதிக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததை கவனிப்பதற்கு தாய் இருக்கிறாள். தாய் ஓரளவுக்கு குழந்தையை தொடக்கத்தில் கவனித்துக் கொண்டாள். அப்புறம் இவளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, பங்களாவுக்கு அருகில், அதாவது துறையினுடைய பங்களாவுக்கு அருகில் அவ 2 வருடமாக தோட்டக்காரியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிட்டுகிறது. அங்க ஸ்மித் அப்படின்னு ஒருத்தன் வெள்ளைக்காரன் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கதை வேற இதுக்கு போகுது. ஒரு அவனுடைய நல்வாய்ப்பாக ஸ்ரீமதி மேட் கிரவுன் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி அங்கு வந்து சேர்கிறாள். அந்த சேர்ற கதையெல்லாம் நம்ம இத விளக்கிக்கிட்டே இருந்தா நமக்கு பெரிய கதைங்கிறதுனால நம்ம அது ரொம்ப சொல்ல இயலாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். இது ஒரு பகுதி. இந்த நேரத்துல இடையில நம்ம வந்து யாரை மறக்கிறோம்? வெள்ளையனை பத்தி மறந்துட்டோம். அதனால வெள்ளையனை பத்தி ஒரு சின்ன குறிப்பை புதுமை பித்தன் எழுதுறார். சிறையிலிருந்து வெள்ளையன் வாரான். மாமனார் வீட்டுக்கே நேரடியா வர்றான். மருதி இல்லாததுனால பெரிய ஏமாற்றம். அவன் கற்பனையோடு தன் மனைவியை பார்க்கலாம் என்கின்ற மகிழ்ச்சியோடு வருகின்ற போது மனைவி இங்க இல்லாதது, அதை தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்று விட்டாள் என்பதை அறிந்து தேயிலை தோட்டத்திற்கு அங்க போயிடுறான். அங்க போய் மருதி வந்து கதவை தட்டி மருதியினுடைய வீட்டுக்கு உள்ளே போறா. அவன் ஆசையோடு தன்னுடைய மனைவியை தொட போகும்போது, அவன் என்ன தொட்டுறாத, என் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு, அது முழுக்க முழுக்க பரங்கி புண்ணாக இருக்கிறது உடம்புல அப்படிங்கிறதையும் அத சொல்றார். அப்ப இந்த குழந்தையை நான் நீ இங்க வச்சிருக்க வேண்டாம், இந்த குழந்தைய கொண்டுட்டு நீ போ
என்கிட்ட நான் சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கிறேன், 500 ரூபாய் இருக்குது, அதையும் அவன் கையில கொடுக்குறான். அவன் மீண்டும் திரும்பி அந்த வாசவன்பட்டிக்கு வர்றான். அப்போ இங்க பண்ணையார பார்க்கிறான். பண்ணையாரை பார்த்து விட்டு ரூபா அப்படிங்கிறவரை அவரு வந்து நீ வச்சு பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சௌஜன்யம் காட்டுறது மாதிரி அனுப்புறாரு. இங்க திருப்பி இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வாட்டர் பாலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, வெள்ளையன் வந்துட்டு போன பிறகு அவளுக்கு குழந்தையும் வேற கொண்டு போயிட்டானா, அவனுக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஏற்படுகிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வெள்ளையன் தன்னுடைய குழந்தை குழையில என்னதுடான்னு பண்ணையாரு கேட்காரு. அவன் சொல்றான், குழந்தை உன் பொண்டாட்டி எங்க செத்து போனானே சொல்லுவான். அது ரொம்ப இதா இருக்கும். இங்க வாட்டர் பாலத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை வந்து அவன் கையில கொடுத்தது, அவன் கொண்டு போனது, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் அவள் அதை நினைத்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு வெறுமையாக இருக்கிறது. பரங்கி பொண்ணுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தாப்புல ஒரு துறை வர்றான், ஸ்மித்துக்கு அடுத்தாப்புல இன்னொரு துறை வர்றான். அங்க அவன் ரொம்ப சுகாதாரம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவளுக்கு மருதி மாதிரிப்பட்டவர்கள் தேவையில்லை. அதனால அவனை வந்து மீண்டும் தோட்ட வேலைக்கு தேயிலை பறிக்கிறதுக்கே அனுப்பி விட்டுறான். தேயிலை தோட்ட வேலைக்காக அனுப்பி விட்டுறான். அதனால இங்கு அவள் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த இவனுடைய பங்களா தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த வேலை அவளுக்கு போய்விட்டது. தேயிலை கூலியாக மீண்டும் போகிறாள். அவளுக்கு கூட என்ன சேர்ந்துகிட்டனா குத்திருமலும் சேர்ந்து கொண்டது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அங்க கண்காணி சுப்பன் ஒருத்தன் அவன் வந்து உதவி செய்யறான். பக்கத்து வீட்டுக்காரி பேச்சிங்கிறவளும் உதவி செய்யறாங்க. இந்த ஒரு நாள் ஆனா நேரத்தை எல்லாம் கரெக்டா பார்க்கக்கூடிய கண்காணி அவன். அதனால அவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திருப்பி வர்றது லேட் ஆயிடுச்சு. அப்ப இவன் கண்ணுல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் பம்மி தேயிலைய வேக வேகமா பறிக்கிறான். அப்போ சுப்பம் வந்து அத பார்த்துட்டான். அவன் யாரு கூட இருக்கிறான்னா பேச்சி கூட அங்க இருந்து சில்மிஷங்கள் செய்துட்டு இருக்கிறான். இதை இவ பாக்குறதுக்கு தான் ஒழிச்சிருக்கிறான்னு நினைச்சிட்டு அவன் வந்து ஓடி வந்து இவ பறிச்சு வச்சிருந்ததெல்லாம் கொழுந்துக்கு பதிலாக இலைகளை எல்லாத்தையும் சேர்த்து அந்த அவசரத்துல பறிச்சு போட்டான். அவ தலை வழியா அதை தட்டி அவளை நல்ல அடி நெஞ்சில மிதிக்கிறான். அப்ப அவளுக்கு அதுக்கு மேல ஒரு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ, நெஞ்சு இது குத்துருமல் இருக்குது, உடம்பு முழுக்க புண்ணாக இருக்குது. அவளை மிதிச்சு அவ கீழே விழுந்த உடனே அவளுக்கு மயக்கம் வந்து விட்டது. அப்புறம் கைத்தாங்கலாக பேச்சு வந்து அவளை கூட்டிட்டு போறான். இதுக்கடையில சின்ன பேச்சு வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறா முதல்ல, அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போறா. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அவளுக்கு எழுந்து நடக்க முடியல. சுத்தி பேதலித்தவள் மாதிரி சிரித்து கொண்டே தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவது மாதிரி எல்லாம் அவ பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வெள்ளக்காரனுடைய தேயிலை தோட்டம்ங்கிறதுனால நோயாளிகளை எல்லாம் திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வெள்ளைக்காரர் வருகிறார். அதனால இவளுக்கும் நம்ம வாசவன்பட்டிக்கு போயிடுவோம், நமக்கு இனி இங்க வாழ முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு மருதியும் என்ன பண்றா அப்படின்னா வாசவன்பட்டிக்கு திரும்புகிறாள். திரும்பி ஆசையோடு போகும்போது அங்க ஒரு மேளச்சத்தம் கேட்குது. ஒரு திருமண ஊர்வலம் வருகிறது. தன்னுடைய கணவன் வெள்ளையன் மாப்பிள்ளையாக வந்து கொண்டிருக்கிறார். இதை அவ பார்க்கிறா. அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம், மறுமணம் செய்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு
அங்க இருந்து கிளம்பி பாளையங்கோட்டைக்கு போயிடும். பாளையங்கோட்டையில போய் என்னன்னா, அது வந்து இந்த அத அழகா சொல்லுவாரு. தாமிரபரணி ஆற்றினுடைய மகிமையோ, அல்லது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, தட்பவெட்பநிலையோ என்ன காரணமோ தெரியல. அவளுடைய பரங்கி புண்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. பித்த வீக்கம் அவளுக்கு இருந்த அந்த பரங்கி புண்ணுடைய தழும்புகளும் அவளுக்கு இருக்குது. அவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, ஆஹ் புல்லு வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, புல்லை அறுத்து கொண்டு வந்து கட்டாக கட்டி ஆஹ் வியாபாரம் செய்யறதுக்கு கொண்டு வர்றான். ரொம்ப கிடைக்காது, காலனா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு ஏவல்காரன் ஒருத்தன், அதாவது அவர் யாரு அப்படின்னு சொன்னா சப் ரெஜிஸ்ட்ராருக்கு ஏவலாக இருக்கக்கூடியவன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த புல்கட்டை வாங்கிக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவளை வந்து தினமும் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு புல்லுக்கட்டை வந்து கொண்டு கொடுப்பதற்கு நிரந்தரமாக அவளை ஏற்பாடு செய்திருக்கிறான். அவள் தினமும் புல்கட்டை அங்க கொண்டு போய் போடுறான். இப்போ கையில கொஞ்சம் கொஞ்சம் காசு, வயிறு பட்டினி இல்லை அப்படிங்கிற இதுல போகுது. அவளுக்கு குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தலை தூக்குகிறது. குழந்தைக்கு ஒரு பேர் வச்சா, வெள்ளையனுடைய மகா இல்லையா, அதனால வெள்ளச்சி அப்படின்னு பேர் வச்சா. வெள்ளச்சியினுடைய ஞாபகம் திரும்ப 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 அவளுக்கு வரும். எப்படியாவது போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது சப் ரெஜிஸ்ட்ரார் ஒரு 3 நாள் லீவ் போட்டுட்டு வெளியூர் போறாரு. அதனால அவ வந்து அதை பயன்படுத்தி கொண்டு அவ வந்து வாசவன்பட்டிக்கு வர்றா. முற்பகல் ஒரு 11 மணிக்கு அங்க வர்றா. வெள்ளையனுடைய வீட்டை அவர் நெருங்கும் போது ஒரு குழந்தையினுடைய அலறல் சத்தம் கேட்கிறது. அவளுக்கு யாரும் தெரியல என்ன சத்தம் அப்படின்னு ஊகிக்க முடியவில்லை. ஏன்னா பெண் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இவ மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை அலறது. ஒரு பொம்பளை வந்து சத்தம் போடுவா, நான் சோத்துப்பானைய வந்து உடச்சிட்டியே, இனி அவன் 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 வந்து அவங்க அப்பன் வந்தா எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிறான். இப்ப அவளுக்கு புரிஞ்சிட்டு தன்னுடைய மகள் தான் அடி வாங்குறா அப்படின்னு. ஏன்னா ஸ்டெப் மதர் கொடுமை என்று சொல்லுவோம் நம்ம, அல்லது சிற்றன்னை கொடுமை. புதுமை பித்தன் சிற்றன்னை அப்படின்னு சொல்லி ஒரு குறுநாவல் எழுதியிருக்கார். அது வந்து சிற்றன்னையினால் பாதிக்கப்பட்டவர் புதுமை பித்தன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அத அத அதனால அந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப நமக்கே ரொம்ப உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு அந்த பகுதியை அவர் எழுதியிருப்பார். இவ்வா நேர அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த பிள்ளைய அரவணைச்சிட்டு அந்த அடிச்ச அந்த சிற்றன்னை அந்த பொம்பளைய கன்னத்துல ஓங்கி ஒரு அற விட்டுருவான். இப்ப வேற அவ இவ்வளவு பார்த்ததே கிடையாது. இவ நம்மளை வந்து இப்படி அடிக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த 2 பொம்பளைகளும் சண்டை. அதனால ஊர்ல வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க. மருதி அவளை அடிச்சது, மருதியை யாரும் அடையாளம் கண்டுக்கிடல நல்ல வேளையாக. அவ என்ன செய்யறான்னா அடிச்சுட்டு அவ நைஸா என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா குழந்தைய கடத்திட்டான். அந்த இதுல கொண்டு போய் நேர பாளையங்கோட்டைக்கே கொண்டு வந்துடுறான். பாளையங்கோட்டையில இனி இருந்தா அங்க தேடி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க அந்த கங்காணி சுப்பம் வந்து நல்ல நீட்டா, நல்ல வெள்ளை வேட்டியோட நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறான். நீ ஏன் இங்க நிக்கிற, ஏட்டி நீ ஏன் இங்க நிக்கிற அப்படின்னு கேட்பான். நான் அவ கதைய கொஞ்சம் சொல்லுவா. அவளை கூட இந்த பிள்ளைய கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லுவான். முடியாது அப்படின்னு மீண்டும் வாட்டர் ஃபால்ஸுக்கு போறான். 14 வருஷம் தாண்டுது. கங்காணி சுப்பனுடன் தான் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்.
குழந்தையோடும். வெள்ளச்சி நல்லா வளர்ந்துட்டா. அப்புறம் அங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்துட்டா அங்க இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் அல்லது முதலாளிமார்களுக்கு கையாள்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இருப்பு கொள்ளாது. அங்க ஸ்டோர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவரு உபகார சம்பளம் வாங்கக்கூடிய வயசுக்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு மரகதம். அந்த மரகதத்தை தன்னுடைய தங்கை மகன் தாமோதரனுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரு சீக்கிரமா வயசாயிட்டு, வயசாததுக்கு காரணமே அவருடைய கேரக்டர் தான், அவருடைய நடவடிக்கைகள் தான் காரணங்கிறதையும் புதுமைப்பித்தன் நாசுக்காக சொல்லுவார். வாட்டர்பாலத்துல பள்ளிக்கூடம் வைக்கணும் அப்படின்னு துரைமார்கள் யோசிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறதுக்கு அங்க ராமச்சந்திரன் ஒருத்தர் ஒரு பையன் உபாத்தியாயர்னு எழுதுவார். அவர் சின்ன பள்ளிக்கூடம், 5-6 பெஞ்சுகள், அதுல எல்லாம் பார்த்தா கொஞ்சம் 20 பிள்ளைகள் மொத்தத்துல, எல்லாம் அந்த தோட்ட தொழிலாளருடைய பிள்ளைகள். அங்க அவனுக்கு வந்து அந்த தொழில் வந்து, ஏன்னா குழந்தைகளோடு பழகுவது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குழந்தைகள் இவனை சார்னு கூப்பிடுறதும், இவன்கிட்ட கதை கேட்கறதும், இவன் கதை சொல்றதும், இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குழந்தைகளை ரொம்ப நேசிக்கிறான். அப்போ இந்த அவனுக்கு வேறையும் ஒரு ஹாபி இருக்கு. என்னன்னா பூச்செடிகளை வளர்த்தல். அந்த அதுக்கு தண்ணி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட சந்தோஷமா இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்பக்கம் இவனுடைய நார்கட்டில் ஒண்ணு கிடக்குங்கிறதையும் அவர் சொல்றாரு. இந்த நேரம் மரகதத்துக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன தொடர்பு ஏற்படுகிறது. ராமச்சந்திரனுக்கும் மரகதம் வந்து அழகி அப்படின்னு புதுமைப்பித்தன் சொல்லுவார். இவனுக்கு இந்த குழந்தைகளோட இருந்து சந்தோஷமாக இருக்கிறது போக, அவனுக்கு நேரமாக இந்த மரகதத்திடம் பேசிக் கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்கும். இந்த நேரம் வெள்ளச்சி ஒரு நாளைக்கு ராமச்சந்திரனை பார்க்க வர்றான். ராமச்சந்திரன் எனக்கு பாடம் சொல்லித்தாங்க, மரகதத்தை மாதிரி நான் வந்து படிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா, அவன் வந்து முதல்ல எல்லாரும் வந்து நீ வந்து உட்கார்ந்து இருந்தேன்னா அவங்க குழந்தைகளோட வேணா வா. ஆகிய நான் வந்து எப்படி குழந்தைகளோட வருவேன் அப்படின்னு சொன்னா, நான் தனியா அந்த நேரம் வரேன் அப்படின்னு சொல்லுவேன், சாயங்காலம். எல்லாரும் சந்தேகப்படுவாங்கல்ல அப்படின்னு கேட்கிறான். அவ ரொம்ப வாயாடி, அவன் சந்தேகப்பட்டா நான் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனை சம்மதிக்க வச்சிருப்பான். இந்த நேரம் மரகதம் வந்து அவனை தன்னுடைய இல்லத்திற்கு கூப்பிடுறான். அவன் முதல்ல மறுப்பான், அதுக்கப்புறம் அவ சொல்றான் அவன் வந்து கண்டிப்பா வரணும் அப்படி. அவளுக்கு கண்ணீர் வருது. அப்ப போகிற வழியில அவ சொல்றா, எனக்கு என்னுடைய அத்தை மகன் தாமோதரனுக்கும் திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு. அப்ப நல்லது தானே, செய்துக்கோ அப்படின்றோம். அதுக்கப்புறமா இந்த வெள்ளச்சியினுடைய படிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குதிரைக்கார சின்னானுக்கு அவரை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மருதி நினைக்கிறான். தன்னுடைய மகளை அவனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு. அங்க குதிரைக்கார சின்னான்னு ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் வந்து அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அவனுக்கு வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக பெண்களை தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தி விடுவது அவனுடைய வேலையாக இருக்கிறது. கொஞ்சம் ஒழுக்கக்கேடான பையனாக அவன் இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல இவளுக்கு படிப்பு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. அவரு சொல்றது அந்த
ஆனாவன்னா அதெல்லாம் படிச்சு ஓரளவுக்கு எழுதுவதற்கு கூட அவள் கற்றுக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அப்போ இத வந்து அவட்ட அவ ரொம்ப மனம் வருந்தி அவன்கிட்ட அதை சொல்றான். அப்ப அவன் வந்து இதுக்கு தீர்வு என்னன்னு யோசிச்சுட்டு கேட்கிறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்றான். அவ முதல்ல ஆச்சரியத்தோட பார்ப்பா, கடைசியில சரி ஆகட்டும் அப்படின்றவா. இது இது ஒரு பகுதி. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டோர் மேனேஜருக்கு அந்த சின்னான் வந்து இந்த பெண்களோடு தொடர்பு ஏற்படுத்தி வந்து விடுறத நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்த இது சின்னானுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது. அதே நேரத்துல தாமோதரன் அதாவது மரகதத்தினுடைய அப்பா அந்த ஸ்டோர் கீப்பர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவளை நம்முடைய வெள்ளச்சிய வந்து எப்படியாவது அவளை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வைக்கிறாரு. வேற சில பெண்களை எல்லாம் ஏற்பாடு செய்து எல்லாருமாக சேர்ந்து மீன் பிடிக்க போகலாம் அப்படிங்கிறது மாதிரி போய் அந்த அந்த பெண்கள் எல்லாம் அவளை விட்டு சென்ற பிறகு வெள்ளச்சியை கட்டி வைக்கிறார் மரத்து. அப்போ இவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரம் ராமச்சந்திரன் இயல்பாக அந்த இடத்துக்கு வர்றான். அவன் இந்த காட்சியை பார்த்து விட்டு வந்து சின்னானோடு சின்னானுக்கும் இவனுக்கும் சண்டை வருது. சின்னான் வந்து இவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அந்த நேரம் அவளுக்கு இவளுடைய தாய் மருதி அங்க வர்றா. அவ அங்க வந்து பார்த்து தாமோதரனுடைய அவன் நிக்கிற கோலத்தை பார்த்து கொண்டு தாமோதரனுக்கு மண்டையில ஓங்கி கட்டையால அடிச்சு கீழே விழுதுறோம். அவன் செத்து போறான். அதுக்கப்புறம் இவன் அங்க கொண்டு போறாங்க. இது ஒரு கொலையை செய்திருக்கிறாள். அவளுக்கு இந்த ஒரு நிலைமையை பார்த்து அப்ப வந்து தனக்கு அவளுக்கு புத்தி பேதலித்து விட்டது. கிட்டத்தட்ட அவளுக்கு அதுக்கப்புறம் அவள் அந்த புத்தி பேதலிப்பில் இருந்து அவ மீளவே இல்லை. வெள்ளச்சிக்கு வந்து ஒரு முரட்டு தைரியம் உண்டு. கிழவன் போயிட்டான், இனி ஒண்ணும் செய்யாண்டான் அப்படின்னு அவ சத்தம் போட்டு சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து துறையிடம், வெள்ளைக்கார துறையிடம் ராமச்சந்திரன் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றான். அப்புறம் குற்றம் வந்து செய்தது அதிகாரிகள் பக்கம்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்த பிறகு சமாதானம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அந்த அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதே நேரத்துல கம்பெனிக்கு பெயர் வெளியில அடிபடக்கூடாது அப்படின்னும் துரை நினைக்கிறார். போலீஸ் பட்டாளம் வருது. புதுமைப்பித்தன் அந்த கதையை முடிக்கிற இடத்துல நல்லா இருக்கும். விவகாரங்கள் ஒரு விதமாக முடிவதற்கு காரணம் துரைதான். துரை கொலையை நாசுக்காக அமுக்கிவிட்டார். பத்திரிகைகளில் இந்த விஷயம் வெளிவரக்கூடாது என்பதே அவர் கவலை. மருதிக்கு பைத்தியம் தெளியவே இல்லை. அவளும் வெள்ளச்சியும் ராமச்சந்திரனும் எங்கோ சென்று விட்டார்கள். வாட்டர் பாலத்தில் மறுபடியும் அமைதி குடிகொண்டது. தேயிலை உற்பத்தியில் அது தன்னை மறந்தது. மரகதம், அவளும் இப்பொழுது வாட்டர் பாலத்தில் இல்லை. தாமோதரன் இப்பொழுது நெல்லூர் பக்கத்தில் வாத்தியாராக இருக்கிறான். அவனுடன் மரகதம் இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு கல்யாணமாகிவிட்டது என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் பலரும் சொல்லிக் கொள்கிறார்கள். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களிலும் சரி, இங்கேயும் பண்ணையார்கள், உயர் சாதிக்காரர்கள், இவர்களால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் படும் தொல்லைகள்,
சரி இங்கதான் வேண்டான்னு நாடு விட்டு நாடு போனாலும் அங்கேயும் வந்து வந்து முதலாளிகளுக்கு முதலாளிகளாவது பரவாயில்ல போல் இருக்கு. முதலாளிகளுக்கு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு இதை வர்ணிக்கும் போது, கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் ருசித்து விட்டுத்தான் அவனுடைய முதலாளிக்கு கொடுப்பான் அப்படின்னு கூட சொல்லுவார் புதுமைப்பித்தன். இந்த மாதிரி அங்க போனாலும் முதலாளிகளுக்கு வேண்ட நம்ம மொழியில சொல்ல போனா ஜால்ரா அடிக்கிறவங்க. அவங்க வந்து மோஸ்ட் டேஞ்சர் இவங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை. அது கொடுக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் துன்பக் கேணிதான். நன்றி. நன்றி பேராசிரியரே. நன்றிங்கிற ஒற்றை சொல்லுதான் கதைய ஏன்னா மன்னிக்கணும், கதையை நான் ரொம்ப வேகமா சொல்லியிருக்கேன். அதனால சில புதுமைப்பித்தனுடைய அந்த நகாசு வேலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியல இந்த கதையில. அவருடைய திறமை, அந்த கதை சொல்லக்கூடிய பாங்கு. இல்ல 32 பக்க கதையை சொல்வது என்பது எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா கொடுத்துருக்க அந்த நீங்க நெருக்கி ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள அந்த 40 இல்ல 35 நிமிஷத்துக்குள்ள அந்த கதையை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். அது பேராசிரியருக்கு சொல்ல வேணாம். ஏன்னா நீங்க இதுல எல்லாம் பழக்கப்பட்டவர்கள். அந்த உத்தி எப்படி கையாண்டா அந்த கதையை நகர்த்தலாம்னு உங்களுக்கு தெரியும். அடிப்படையில் அந்த கதையை சிறப்பாக எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கதை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. முதலில் கை உயர்த்ததால் அம்மா தோழர் விஜிலா அவர்களை அழைக்கின்றோம். கேட்காங்க. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு சோக கதையை கேட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், இந்த கதை எழுதப்பட்டது 1935. ஆனா இப்ப வந்து இது 2025. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இதை வாசிச்சு சிலாய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இருந்த காலகட்டத்தை நம்ம எவ்வளவு கடந்து உண்மையிலேயே ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இது வந்து இன்றைய சுதந்திர தின நாளுக்கு ஏற்ற கதை தான் சொல்லணும். ஐயா சொன்ன மாதிரி இங்கதான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னு இருந்தாலும், இங்க இருந்து இலங்கைக்கு போனாலும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு கதை இப்படி நகருது. முதல்ல இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் அங்க இருந்து ஸ்ரீலங்கா போய், அப்புறம் அங்க இருந்து மீண்டும் பாளையங்கோட்டைக்கு கதை வர்ற மாதிரி வேறு இடத்துக்கு வந்து பயணிக்குது. திருநெல்வேலியை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து கதாபாத்திரத்துடைய பெயரை வந்து வேணுவலிங்கம்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாரு. திருநெல்வேலிக்கு இன்னொரு பெயர் உண்டு, வேணுவனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதனால அந்த வேணுவன லிங்கம் அப்படின்னு பெயரை வந்து இருக்காரு. அவருடைய திறமை என்னன்னு சொல்றது, நையாண்டியா சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு சவுக்கடி சுளீர்னு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரிதான். அந்த வார்த்தைகளுடைய ஜாலத்தை வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்டோர் மேனேஜர் சொல்ற வார்த்தை வந்து புது உருப்படி குளிச்சுட்டு வா, நமக்கு புரிஞ்சு போயிருது. அப்புறம் வந்து பரங்கி புண் அப்படி வந்திருக்குன்னு சொல்றாரு. பரங்கி புண்ங்கிறது வந்து சுகாதாரமற்ற நிலையில இடங்கள்ல வரக்கூடிய ஒரு தோல் நோய், அதை பத்தி குறிப்பிடுறாரு. அதனால அவளுடைய அழகு எல்லாமே மங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதே இது என்ன சொல்லுவாருன்னா, அவரு திருநெல்வேலிக்கு வந்த பிறகு, பாளையங்கோட்டைக்கு வந்த பிறகு, அந்த தாமிரபரணி தண்ணியின் காரணமாக அவளுடைய தோல் வந்து மாற்றம் என்று கொஞ்சம் அவ வந்து குணமடைந்தாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாரு. என்னோட மலேரியா காய்ச்சலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. மலேரியா காய்ச்சல் இது கதை எழுதப்பட்டது 1935 ஆண்டுல. ஆனா நமக்கு பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து மனிதனுக்கு பயன்பாட்டுக்கு வந்தது 1944 தான். அப்போ நமக்கு வந்து இந்த அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, கதைகள் ஏன் எழுதுறோம் அல்லது எழுதப்பட வேண்டும் என்றால் காலத்தை அது பேசுகிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருமையா நமக்கு பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கிய ஒரு பதிவேடா தான் எடுத்துக்கணும். நீண்ட ஒரு நாவல் இப்போ மக்கள்கிட்ட கொடுத்தவன்னு சொன்னா இதை 400 பக்கத்துக்கு ஒரு நாவலா எழுதியிருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடரா தான் எழுதியிருக்கிறாரு. அந்த 32 நான் கூட ஐயா மன்னிக்கணும், 32 பக்கம் இருக்குது. இது எப்படி முடிக்க போறாங்க, எப்படி நம்ம பிறருடைய கருத்துக்கள் சொல்வதற்கு நேரம் இருக்கிறதோ அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா பேராசிரியர் இல்லையா, 40 நிமிடத்துக்குள் ஒரு இந்த பாடம் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிளான்ல தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இதுல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள். அதுல வந்து கடைசியா வந்து ஒரு வரி வந்து ஒரு அந்த அவர் சொல்றது வரும் என்ன வந்து கெடுத்தவனே வந்து என் பிள்ளையும் கெடுத்துட்டானே, என்னை கெடுத்த பாவி என் மகளையும் குலைத்தாயே. இது ஒன்னே போதும். துன்பக்கேணிங்கிற அந்த தலைப்புக்கு இது ஒன்னே போதும். என்னை கெடுத்த பாவி என் மகளையும் குலைத்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை.
ஆனா இதுல திருப்திப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, அவளை வந்து ஏத்துக்கும். அவ வந்து இந்த மாதிரி ஆன பிறகுமே வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளச்சியை வந்து ராமச்சந்திரனும் எங்கோ சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய இதை வந்து அவளுக்காக வந்து அவளை ஒதுக்கல, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலுமே வந்து வெள்ளச்சியை வந்து ராமச்சந்திரன் எங்கேயோ கூட்டிட்டு போயிடறான் அப்படிங்கிறது ஒரு ஒரு திருப்தியா இருக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து கதாபாத்திரங்கள் அதனுடைய நிகழ்வுகள் அப்படி நம்ம வாசிக்க வாசிக்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 14 வருஷங்கள் ஒருத்த கூட வாழ்க்கையை வந்து பிணைத்து கொண்டால் பிறகாவது அவளுக்கு வந்து மனைவி என்ற ஒரு அந்தஸ்து கிடையாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னொன்னு அவன் தேடி வர்றான், ஜெயில இருந்து வந்து திருப்பி அவளுடைய கணவன் வந்து இவளை தேடி வந்து பாக்குறான். இது 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 போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாவலுக்குடைய கதையை வந்து 32 பக்கத்துல அப்படி உள்ளடக்கி ஒரு சின்ன இதாக நம்ம கொடுத்திருக்கிறாரு. மிக்க நன்றி என்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கும், இந்த கதையை இந்த நாளில் வந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்து. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரே கேக்குது, சொல்லுங்க. நான் இன்னைக்கு டிராவல்ல வரும்போது இதை கேட்டே வந்தேன். அதனால இருந்தா கூட கதையை வந்து நம்ம பேராசிரியர் வந்து அறிவித்தான் சொல்லியிருப்பாரு, எனக்கு நல்லா தெரியுது. அதனால கடைசியில வந்து அந்த அப்படிங்கிறது உண்மையிலேயே துன்பக்கேணி அப்படிங்கிறது வந்து இக்கரைக்கு அக்கறை பத்தின மாதிரி அவங்க எங்க போனாலும் அந்த தோட்ட தொழிலாளர்கள், அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், அந்த உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், இவங்களை பூரா வந்து இந்த பண்ணையார்கள் வந்து எந்தெந்த விதத்துல எல்லாம் தடுக்கணும், ஒடுக்கணும், நசுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிற கதையா இருக்கு. எங்க வேணாலும் இப்படித்தான் இருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கதைகளை பாருங்களேன். அந்த வாழ்க்கைங்கும் போது அந்த ஒவ்வொரு இந்த ஸ்டோர் மேனேஜரா இருந்தாலும் சரி, கீப்பரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்த அந்த வந்து அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் பூரா இந்த மாதிரி பெண்களை வந்து தொடர்பு கொடுத்து கொடுக்கறது, அதன் மூலம் காசு சம்பாதிக்கிறது, இந்த நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, உழைப்பாளிகள் வந்து இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து வகுத்து பிழப்புக்காக இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதையுமே வந்து எல்லாருமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து போனா இலங்கைக்கு போனா அந்த கதையாத்தான் இருக்கு, எங்கிட்டு போனாலும் இப்படித்தான் இருக்கு, என்னதான் செய்யறது ஆள்றதுக்கு அப்படின்றது. அதனால இந்த கேணி அப்படிங்கிறது வந்து கேணிங்கிறது வந்து தண்ணி இறக்கப்பட்டு உயிர் வாழக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியது. அது துன்பமாக இருக்கக்கூடிய கேணியாக மாறி வருகிறது இந்த உழைப்பாளி மக்களுக்கு அப்படிங்கிறத வந்து சுருக்கமா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கதை வந்து கொஞ்சம் பெரிய கதை தான். 32 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 32 பக்கத்தை சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஐயா சொன்ன மாதிரி புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து சிற்றன்னை அப்படிங்கிற வந்து ஒரு குறுநாவல் எழுதியிருக்காங்க. அந்த குறுநாவல்லையும் வந்து புதுமைப்பித்தன் வந்து சிற்றன்னையால் வந்து பாதிக்கப்பட்டவர், அதனால மன கஷ்டத்துக்கு உண்டானவர் வந்து நம்ம புரிய முடியுது. இந்த சிற்றன்னை நாவலைத்தான் வந்து டைரக்டர் மகேந்திரனோட உதவி இயக்குனராக இருக்கும்போது இவர் வந்து இந்த உதிரி பூக்கள் என்ற திரைப்படம் வந்து இந்த சிற்றன்னையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப புதுமைப்பித்தனே வந்து இந்த சிற்றன்னை நாவல் வந்து எப்படி உதிரி பூக்களாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு சில கருத்துக்கள் கேட்டுக்கிட்டு ஒரு பேச்சு வழக்கு வரும்போது சொல்லியிருக்காரு புதுமைப்பித்தனே. அதே போல ஒரு அருமையான கதை, இல்ல நையாண்டியான வார்த்தைகளும் கேலி கிண்டலான வார்த்தைகளும், அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வெள்ளையர்களுடைய இந்த ஆதிக்க சக்தி எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முழுவதுமா கேட்க முடியவில்லை பயணத்தில் இருந்ததுன்னா, இருந்தாலும் ஓரளவு கேட்டதை வைத்து நான் இந்த பின்னோட்டத்தை கொடுத்தேன். வாழ்வாதான். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தொடர்ந்து. எனக்கு மகிழ்ச்சி. அரச்செல்வியம்மா, இல்ல கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருமே. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்படி துச்சமா மதிக்கிறாங்க, எப்படி நடத்துறாங்க, எவ்வளவு கொடூரமான பாதகமான செயல்கள் எல்லாம் சர்வசாதாரணமா செய்யறாங்கன்றத சித்தரிக்கிற ஒரு கதை. பாதிதான் நான் படிச்சேன், அதுக்கப்புறம் படிக்கிற அளவுக்கு மனசு இடம் கொடுக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
இந்த கதை வந்து 189 பக்கத்துல இருந்து 228 பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 பக்கம் இருக்கு இந்த கதை. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இவ்வளோ பெரிய கதைய தேர்ந்தெடுத்து ஐயா சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் இதுல பின்னோட்டங்கிறதுக்கே என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு வேண்டாம். இதுல என்ன பின்னோட்டம் சொல்றது? அவர் எடுத்ததே மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு கதைகள் இருக்கு, எல்லாருமே சின்ன கதையா இருக்கதான் பார்ப்பாங்க. ஆனா அவர் இதை எடுத்து கதையா சொல்லிட்டாரு. அதனால ஐயாவுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் இல்லை. ஐயா, தங்களை வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயா வந்து கதை சொன்னதை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஐயாவை பார்த்து நம்மளாம் வளர்ந்த ஆளு. நான் இந்து கல்லூரியுடைய மாணவர் தான் நானும். ராமச்சந்திரன் ஐயா வந்து நாட்டார் வழக்காற்றியல் துறையில வந்து ஐயா தான் வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு துறையவே திருநெல்வேலி சென்ட் சேவியர் கல்லூரியுடைய மிகப்பெரிய ஆளுமை. ஐயா வந்து இந்த நிகழ்வுல பார்த்ததே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஐயாவுக்கு வந்து வாழ்த்து சொல்ல வயதிலே வணங்குகிறேன் ஐயா. அருமையான கதை. ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கவங்க வந்து அதாவது தாழ்தடத்துல இருக்கக்கூடியவங்க எங்க போனாலும் துன்பம் தான் அப்படிங்கிறத அந்த புலம்பெயர் இலக்கியம், அதாவது இடம்பெயரக்கூடிய இலக்கியம், டயாஸ்போரா லிட்ரேச்சர் மையமா வச்சு இந்த கதை துன்பக்கேணி அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணங்குகிறேன். நன்றி நன்றி. ராமச்சந்திரன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நான் கருப்பையா ஐயாவுடைய மாணவர். இந்து கல்லூரி கருப்பையா ஐயாவுடைய மாணவர் ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. வேற யாராவது? பாண்டிச்செல்வம் இருக்கீங்களா? சங்கீதாமா எதுவும் சொல்றீங்களா? ஓகே. பிரபாகர் ஐயா, நீங்க உங்களுடைய பின்னூட்டம் நாங்க இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம், சொல்லலாம். என்ன சொல்றதுன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து இந்த பெரிய இடங்களுக்கு வேலைக்கு வர்றப்போ எல்லா விஷயங்களும் நடக்கு. அதுல இந்த வேலையும் நடக்கு, மற்ற விஷயங்களும் அந்த அந்த தொடர்பான விஷயங்களும் அவங்க பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம், அத அவங்க தவிர்க்க முடியாது. அதையும் செய்யணும் இதையும் செய்யணுங்கிற மாதிரி அதை வந்து இந்த மாதிரி அவங்க துன்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு இது பண்ணிதான் அதுக்கு அது துன்பக்கேணி அப்படின்னு பேர் வச்சு அதை முடிச்சிருக்காரு அந்த கதையை. இதுதான் அதுல உள்ள விஷயம். ஆனா கதை உள்ள போக வாசிக்க நல்லா தான் இருக்கும். அது ஐயா வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லி அதை அருமையா நகர்த்தி கொண்டு வந்து முடிச்ச விதம் இருக்கு பாத்தீங்களா, வெரி குட், பெஸ்ட். அப்படி அந்த மாதிரி பண்ணாங்க. அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல வயசு இல்லை, இருந்தாலும் நன்றி. அவ்வளவுதான் நம்மளுடைய இது. ரைட், ஓகே, சரி. நன்றி ஐயா. ஐயா பிரபாகர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? நிறைவு பின்னோட்டம் நீங்க தான் பொதுச் செயலாளர், அதனால நிறைவு பின்னோட்டம் நீங்க தான். வேற யாராவது இருக்கீங்களா? வர முடிச்சிடலாம். வேற யாரும் இருக்கீங்களா? டிஎஸ்என் தோழர் சொல்லுங்க. நான் கொஞ்சம் தம்பி ராமச்சந்திரனுடைய உரையை கேட்க கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன், வேற ஒரு நிகழ்வுல இருந்தேன். நீண்ட நெடிய கதை, அதனால நான் வழக்கமா பின்னூட்டமே வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா தம்பி உரையை முடிக்கும் போது வந்தேன். சொன்ன மாதிரி 32 பக்க கதையை சொல்வது என்பது சின்ன ஒரு கதையா இருந்தா அவருடைய அந்த நக்கல் நையாண்டி கிண்டல் கேலியோட சேர்ந்து தம்பியும் அப்படி சொல்லியிருப்பாப்ல. ஆனா அதுக்கு நேரம் இல்லாத போச்சுனாலதான் அப்படி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மகாராஜன் தோழர் வந்து அவரை பற்றி சொன்னாரு. உண்மையிலே நம்மளுடைய கல்யாணிக்கு பருமன்றத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு
கொடை என்றுதான் சொல்லணும். நாவாவினுடைய அந்த தடத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆராய்ச்சி மாதத்துக்கு ஒரு முறை முதல் திங்கட்கிழமை அந்த கூட்டம் நடக்கு. இப்ப சமீபத்துல உரையை பத்தினா இல்ல, சமீபத்துல இப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு இருமுறையாக ஒரு தமிழ் நாட்டார் வழக்காற்றியல்னு ஒரு இதழியல் கொண்டாடுறார். அதுல வந்து நீங்கள்லாம் நினைச்சா கூட கட்டுரைகள்லாம் கொடுக்கலாம். அதுல சந்தாதாராக இணையலாம். அதையும் நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தம்பிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகள். நன்றி தோழமையே. ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நான் பார்க்கல உங்களுக்கு இல்லைன்னா கூப்பிட்டுருக்கோம். நல்லதுங்க, நன்றியா. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரம், அதுல கூட பெண்களுக்கு தான் அதிகமான துயரம். இந்த துன்பக்கேணி அப்படிங்கிறதுல இந்த மருதி அப்படிங்கிற கேரக்டர், அந்த கதாபாத்திரம் அடையக்கூடிய துன்பம் தான் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிய துன்பம். ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவன் தான் வெள்ளையன். கடைசியா என்ன பண்றான், அவன் மாப்பிள்ளை கோலத்துல ஜோதியா ஊர்வலம் தான் வர்றான். ஆனா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட மக்களிலும் பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இன்னொன்னு, பாரதியாருடைய ஒரு கவிதை, ஒரு வரி, காற்றை பற்றி பாடக்கூடிய அந்த பாடல்ல, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் கேட்டிருப்பாய் காற்றே அப்படின்னு ஒரு வரி வருது. துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் கேட்டிருப்பாய் காற்றே. இந்த வரியில இருந்துதான் அந்த துன்பக்கேணி அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டார்னு ஒரு செய்தி ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1916 பிஜி தீவிலே ஹிந்து ஸ்திரீகள் அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் எழுதிய அந்த கவிதையில வரக்கூடிய வரிகள்ல உள்ள ஒரு வார்த்தைகள், 2 வார்த்தைகள் தான் இந்த துன்பக்கேணியிலே அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த வார்த்தைகளை சிறுகதைகளை பயன்படுத்தி கொண்டார் புதுமைப்பித்தன் என்ற ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே மிக சிறப்பாக தங்கு தடை இல்லாமல் பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்க. மிக நீண்ட கதை, எல்லா கதாபாத்திரங்களையும் அடிக்கோடிட்டு ஒரு கதாபாத்திரத்தை கூட விடாத அளவுக்கு சொன்ன அந்த சிறப்பு உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது அப்படிங்கிறதா உண்மை. நன்றி ஐயா. நன்றி ஐயா அவர்கிட்ட. பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா எதுவும் சொல்ல வரீங்களா நிறைவா? இல்ல, நான் ஏதாவது கதை சொன்ன முறையே ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஒருத்தர் ஒன்றும் சொல்லல. அது சிவசுப்பிரமணியன் ஐயா ஏதோ சொல்லதுக்கு வந்தாங்க. ராஜபாளையம் சிவசுப்பிரமணியன் சார், சொல்லுங்க சார். நன்றி. நிறைவு பின்னூட்டமாக, ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளர் வராதனால நிறைவு பின்னூட்டம் ஐயா சிவசுப்பிரமணியன் ஐயா. மகிழ்ச்சி. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த துன்பக்கேணி என்ற இது வந்து குறுநாவல் தான் மாதிரித்தான் வைக்கலாம். இத பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அருமையாக சொல்லி முடிச்சிருக்கிறார். அவங்க வந்து நாட்டுப்புறவியலாளர், நாவாவின் வழித்தடத்தை பின்பற்றி செல்கிறவர், ரொம்ப உயர்ந்த நோக்கம் உள்ளவர். இந்த கதையை இந்த கதை குறுநாவலை முழுவதையும் ஒண்ணு விடாம சொல்லி நமது கண் முன்னால் காட்சிப்படுத்தி விட்டார். அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து மருதிக்கு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அவ வந்து எவ்வளவு புலம்புறான்னு பார்த்தீங்க. நம்மளை மாதிரி தானே இந்த குழந்தையும் துன்பப்படணும் அப்படின்னு நினைச்சு புலம்புறான். கேணி வந்து இறைக்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவளுடைய வாழ்க்கையில் துன்பமானது தொடர்ந்து வந்துகிட்டே ஊறிக்கிட்டே இருக்கு. இந்த இது பெண்களை வந்து, அதுவும் ஒடுக்கப்பட்ட பெண்களை வந்து பணம் பதவி இரண்டையும் வச்சு அதிகாரத்தால் ஒரு போகப் பொருளாகவே ஆக்கி கொள்கிறார்கள். அது எல்லா காலத்திலையும் இது நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெருந்துயரம். 99% ஆண்கள் மோசமானவங்களா தான் இருக்காங்க. 1% ஆண்கள்னா
நல்லவங்களா இருக்காங்க. இதுல வந்து வெள்ளைச்சி கெட்டு போனாலும் அவளை ஏற்றுக்கொள்ளுகிறான் ராமச்சந்திரன். அந்த 1% நல்ல ஆண் அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறத நல்லா இது பண்றாரு. இதுல வந்து பிறகு இந்த அது கதை சொன்ன பேராசிரியர் நல்லா சொன்னாங்க. முதலாளி கூட சும்மா இருந்துருவாங்க, இந்த மேனேஜரு கண்காணி இருக்காங்களே பாடாப்படுத்திடுவாங்க, தொழிலாளர்களை பாடாப்படுத்திடுவாங்க. அதாவது அதை என்ன சொல்ல, ரொம்ப குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் ஆக்கிடுவாங்க சுருக்கமா சொல்ல போனா. பிறகு பாருங்க, அந்த கண்காணி வந்து இந்த மருதிக்கு அபராதம் விதிக்காங்க. பிறகு நோய்வாய்ப்பட்டதுனால வேலையிலிருந்து நீக்கிடுறாங்க. நோய்வாய்ப்பட்டவங்களை இந்த கம்பெனியில வேலைக்கு வச்சுக்கிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால சரியா வேலை பார்க்க முடியாது இல்லை, அதனால வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க. பிறகு கடைசியில பாருங்க, கம்பெனி பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா காரியங்களையும் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அப்படியே மறைச்சிடுறாங்க, மூடி அமைக்கிறாங்க. அதுதான் இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். காமுகன் கண்காணி சுப்பன் வந்து வெள்ளைச்சிய மருதிய அந்த சவத்தை எதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு குழந்தைய பார்த்து கேட்கிறான். குழந்தைய கையில கொண்டு வந்தாள். அவ அப்ப சொல்றா பாருங்க, அது செத்தாலும் என்கிட்ட தான் சாகணும், என் கூட தான் சாகணும் அப்படின்னு ரொம்ப தான் சொல்றா. ரொம்ப மன நெகிழ்ச்சியான ஒரு இடம் அந்த அவ சொல்ற இடமெல்லாம். ரொம்ப இது இந்த கதை திரைப்படமாக எடுப்பதற்கு ஏற்ற கதை என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். ரொம்ப பெண்கள் போக பொருளாகவே, அதுவும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் போக பொருளாகவே கையாளுகிறார்கள் என்பதை புதுமைப்பித்தன் அருமையான முறையில் பதிவு செய்திருக்கிறார். அதை சிறப்பாக எடுத்து நம் முன் காட்சிப்படுத்திய பேராசிரியருக்கு மீண்டும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. ராமச்சந்திரன் ஐயா எதுவும் சொல்றீங்களா? இல்ல, போதும், முடிச்சிடலாம். நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை பயணத்தோடு பயணிக்கிறோம். நாளைய நிகழ்வாக நம்முடைய ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் புதுமைப்பித்தனுடைய செவ்வாய் தோஷம் சொல்ல இருக்கிறார்கள். அந்த செவ்வாய் தோஷம் கதை சொல்ல இருக்கிறார். செவ்வாய் தோஷம்னா ஏதோ ஜாதகம் அப்படி இப்படின்னு நினைச்சிட வேணாம். ஏன்னா அது ஒரு வியாபாரமா இருக்கு இன்னைக்கு. முகநூல் எதை தொடர்ந்தா, வலையொலி எதை தொடர்ந்தாலும் சரி, மிதுனராசிரியர்களே உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி அந்த செவ்வாய் தோஷம் இல்லை, புதுமைப்பித்தன் ஐயாவுடைய செவ்வாய் தோஷம். தோழர்களே, தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இலக்கியத்தால் இரவு 8 மணிக்கு இல்லங்களில் இணைந்து பயணிக்கிறோம். இந்த இணைப்பில் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு இலக்கிய பயணம் என்பது மக்களுக்கானது என்பதை நிரூபிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, ரொம்ப நன்றி.